சித்ரா சமையல். இன்னைக்கு நாம கம்பு வடை செய்ய போகிறோம். சிறுதானிய வகையை சார்ந்தது இது. இதில் ஃபைபர், இரும்பு சத்து, விட்டமின் எல்லாம் இருக்குது. இது கூட முருங்கைக்கீரை, வேர்க்கடலை சேர்த்து செய்கிறோம். அதனால் நம்ம உடம்புல மேலும் சத்துக்கள் கூடி சேரும். வாங்க இதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். கம்பு மாவு 250 கிராம், கட் பண்ண பச்சை மிளகாய் 2, கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, வேர்க்கடலை 50 கிராம் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், மிக்சியில் போட்டு. 2 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கம்பு மாவோட உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், முருங்கைக்கீரை, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் சரிசமமாக நல்லா பிசைஞ்சு கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து உருண்டை பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் ஒரு சின்ன உருண்டையாக நம்ம செஞ்சுட்டு ஒரு பலகையில் ஒரு துணியை ஈரம் பண்ணி போட்டுட்டு இதே மாதிரி மெல்லிசாக நம்ம தட்டி எடுத்துக்கணும். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சின்னதுனாலும் சின்னதாக தட்டிக்கலாம், பெருசாக வேணும்னாலும் நம்ம பெருசாகவும் தட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டி வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கணும். அது கொஞ்சம் நேரம் காயட்டும். காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற அடையை இதில் நம்ம போட்டுக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை ஒரு மீடியம் சைஸில் வச்சுக்கணும். அடை வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால நம்ம புரட்டி போட்டு வேக வைக்கணும். வேக வச்சுட்டோம். இது மாதிரி செவந்து வரும்போது நம்ம எடுத்து தட்டில் போட்டுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி செவந்து வரணும் நம்மளுக்கு. அப்போ தான் உள்ளே இருக்க வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாம் வெந்திருக்கும். இன்னொன்று நம்ம போட்டு பார்க்கலாம். அடுப்பை மீடியம் சைஸில் தான் வச்சுக்கணும். இதுக்கு நம்ம சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்க, இந்த அடையும் நல்லா செவந்து வந்திருக்கு. இதை நம்ம தட்டில் வச்சுக்கலாம். சுவையான கம்போட ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எம்மியாக வந்திருக்கு. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வெங்காயம், முருங்கைக்கீரை, வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு சத்தாக இருக்கும். பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவே மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சித்ரா சமையலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உணவே மருந்து.